டெலிச்சித்ரா. இப்போ ஒரு அழகான கேதரிங் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது எப்படி கட் பண்ணி அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேங்க. ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது தெரியாதவங்களும் பார்த்துக்குங்க. இப்போ இது 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்லீவுக்கு தான் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம கிராஸாக வந்து நம்ம மடிச்சுக்கணும். முக்கோணம் மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி தான் இதுதான் கேதரிங் மாதிரி போட்டுக்கணுங்க கிராஸாக. ஸோ இதான் இப்போ என்னுடைய கையோட அளவை எடுத்துக்கிறேன். என்னுடைய உயரம் வந்து ஆம்கோல்லேருந்து 20 இன்ச்சுங்க ஹைட்டு, 20 இன்ச்சு ஹைட்டு பாருங்கள் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 2 அளவு தான் ஹைட்டும் இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சுற்றளவு 6.25 வருது. 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டு 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த 6.5 இன்ச்சை வந்து 2ஆக மடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம துணியை வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள் 6.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணுங்க. எந்த இடத்துல துணி இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலருந்து ஒரு 10 இன்ச்சு உயரம் வந்து நம்ம அந்த சுருக்கு வருது இல்லைங்களா மணிக்கட்டுக்கிட்ட, அதுக்காக ஒரு 10 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாங்க. வச்சு அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது 3.25 இன்ச்சு தான் வச்சு நீளமாக வந்து வரணும். அதுக்காக வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ஹைட் வந்து 20 இன்ச்சு இருக்குங்களா பாருங்கள். 20 இன்ச்சு உயரம், அந்த 10 இன்ச்சிலேருந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா 20 இன்ச்சு உயரம் வச்சாச்சு. வச்சுட்டு அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கு அடியில் வந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணி 17 இன்ச்சு வச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா. இப்போ அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை எப்பவும் போல் நம்ம ஆம்கோல் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி தையல் வாசிக்கு விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். துணி வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குங்க. இதுதான் கிராஸ் பீஸில் போடும்போது இந்த மாதிரி வருங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த கீழே வந்து மணிக்கட்டுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, கீழே அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் மடித்து. இது கலர் தெரியுங்கிறதுக்காக ஒயிட் நூல் போட்டிருக்கேன். எப்பவும் போல் நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணுங்க அளவு வச்சு. இப்போ அதுக்கப்புறம் திருப்பிட்டு கையில் போட்டு பாருங்கள் இதுதான் கேதரிங். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என்னோடய லோகோ சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதில் போனீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.